உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ தான் நமது இறுதி வீடியோ, பார்ட்ஸுக்கான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சாப்டர் 11 இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அகரமுதல கான்செப்ட்ல ஸோ தமிழ் சொல் வளம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு மரத்தில் வேர்கள் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பெயர்கள் என்ன, அதெல்லாம் ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ கடற்கடன் நம்ம போயிடலாம். தமிழ் சொல் வளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம், இதை கால்டுவெல் அவர்கள் எழுதினார்னு ஊரறிஞ்ச விஷயம். கால்டுவெல் தனது திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் நூலில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் பொழுது, தமிழல்லாத வேற ஒரு திராவிட மொழிகளை ஆராயும் பொழுது, தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும். நல்லா கொஞ்சிக்கங்க. தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியதான கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன. புரியுற மாதிரி சொல்லணும்னா, திராவிட மொழி நீங்க நிறைய சொல்றீங்க இல்லையா, அதுல இருக்கிற சிறப்பை விட தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயம் திராவிட மொழி மற்ற மொழிகளுக்கு இல்லைங்கிறாரு. திராவிட மொழி நம்ம சொல்றோம்ல, அந்த திராவிட மொழிகளையே தமிழ் மொழியை போல தமிழ் மொழி இருக்கக்கூடிய சிறப்புகள் வேற திராவிட மொழிகளுக்கு இல்லை என்று தெளிவாக கூறுகிறார்கள். அதான் கான்செப்ட். இப்ப நம்ம தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் என்னன்னு பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. சரிங்களா? பஞ்சாயத்துனா தெரிஞ்சுக்க போறோம் ஒன்னா ஃபுல்லா. ஸோ தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் தாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி. நான் இப்போ சொல்றது ஒரு தாவரத்தின் அடிப்பகுதி, பாட்டம், கீழே. ஸோ தாள் அப்படிங்கிறது நெல், கேழ்வரகு ஆகியவற்றின் அடிப்பகுதி. தண்டு அப்படிங்கிறது கீரை, வாழை முதலியவற்றின் அடிப்பகுதி. கோல் அப்படிங்கிறது நெட்டி, மிளகாய் செடி ஆகியவற்றின் அடிப்பகுதி. தூறு அப்படிங்கிறது குத்துச்செடி. இந்த மாதிரி வேற எந்த மொழியிலையாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வகையான தாவரத்திற்கும் அடிப்பகுதியான வார்த்தைகள் வேறு. தூறு அப்படின்னா குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி. தூறு வாடுறோம் அப்படிம்பாங்க. தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதி. களி, கரும்பின் அடிப்பகுதி. களியை கரைங்கப்பா, கரும்பு. களை மூங்கிலின் அடிப்பகுதி. அடி, புலி, வேம்பு முதலியவற்றின் அடிப்பகுதி. அடுத்து கிளைப்பகுதி. ஸோ தாவரங்களின் கிளைப்பிரிவுகளை வளர்க்கப்படும் சொற்கள் என்ன? கவை அப்படின்னா அடிமரத்தினின்று பிரியும் மிக பெரும் கிளை. அடிமரத்தில் இருந்து ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்திலிருந்து அடிப்பகுதியிலிருந்து ஒரு கிளை பெரிய இதிலிருந்து அப்படியே பிரியும், ஒரு கிளை மாதிரி பிரியும். அடிப்பகுதியிலிருந்து பிரியக்கூடிய கிளையை கவைங்கிறாங்க. கவை. கொம்பு கவையின் பிரிவு. அந்த கவையின் இருக்கக்கூடிய பிரிவை கொம்பு அல்லது கொப்புங்கிறாங்க. கிளைனா கொம்பின் பிரிவு. ஃபர்ஸ்ட் அடிப்பகுதியிலிருந்து பிரியுது இல்லையா, அதுக்கு பேர் கவை. கவையிலிருந்து பிரியுது இல்லையா, அதுக்கு பேர் கொம்பு. கொம்புல பிரியுது இல்லையா, அதுக்கு பேர் கிளை. அப்புறம் கிளையின் பிரிவு சினை. கிளையின் பிரிவு சினை. சினையின் பிரிவு போத்து. அப்புறம் போத்தின் பிரிவு குச்சு. குச்சின் பிரிவு இனக்கு. பா, அப்படியே பிரிவா போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இனக்கு. அடுத்து காய்ந்த தாவரத்தின் பகுதியில் வழங்கப்படும் காய்ந்த தாவரம் குச்சின்னு சொல்லுவாங்க. சுள்ளி அப்படிங்கிறது காய்ந்த குச்சி. விறகு அப்படிங்கிறது காய்ந்த சிறுகிளை. வெங்களி என்பது காய்ந்த களி, மறந்துடக்கூடாது. கட்டை என்பது காய்ந்த கொம்புகள், கவியும் அடியும். இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்ததாக தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை அப்படின்னா புலி, வேம்பு, அதாவது ஒவ்வொரு வகையான இருக்கக்கூடிய மரத்திற்கு இது மாறுபடும். தாவரங்களின் இலை வகையை நம்ம நெல் புல்லை தாள் அப்படின்னு சொல்றோம். இலைங்கிறது புலி, வேம்பு முதலியவற்றின் இலையை நம்ம சொல்றோம். தோகை அப்படிங்கிறது சோளம், கரும்பு தோகைன்னு சொல்றோம். தென்னை பனையை ஓலைன்னு சொல்றோம். தென்னை ஓலை அப்படின்னா சொல்றோம். பனை ஓலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? காய்ந்த தாளும் தோகையத்தை சண்டுங்கிறோம். காய்ந்த இலையை சருகுங்கிறோம். ஓகேங்களா? எஸ். அடுத்த தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொல் துளிர் அல்லது தளிர்னு சொல்லக்கூடியது நெல், புல். அப்புறம் முறி அல்லது கொழுந்துங்கிறது புலி, வேம்பு. மரங்கள் எல்லாம் ஒரே வகையாக தான் குறிக்கிறாங்க. கரும்பு, சோளம், கரும்பு, தென்னை, பனை அதுக்கெல்லாம் குருத்துங்கிறாங்க. இதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் குருத்துங்கிறது. கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனிப்பகுதி, கொழுந்தாடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பூவின் நிலையை குறிக்கும் சொல்லி இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரிந்து தொடங்கும் நிலை. மலர்னா அலர், பூவின் மலர்ந்த நிலை. வீங்கிறது மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. அடுத்து செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை. இது உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அழகா இருக்கும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா? இதான் அந்த நிலை. சரி. அடுத்து
தாவரத்தின் பிஞ்சு வகைகளை குறிக்கும் சொல் என்ன? பூ பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு இளம் காய், பூ பிஞ்சு, அதுக்கப்புறம் பிஞ்சு, அப்புறம் மடு, வடு. வடுங்கிறது மாம் பிஞ்சு, வடு, வடுமாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து மூசு, பலா பிஞ்சு. மூசுனா பலா பிஞ்சு, பலா பிஞ்சு மூசுன்னு சொல்றாங்க, பலா பிஞ்ச. எல் பிஞ்ச கவ்வை, தென்னை பனைய குறும்பை, சிறு குறும்பை முட்டு குறும்பைன்னு சொல்றாங்க. முற்றாத தேங்காய் இளநீர். இளநீர் குடிக்கிறோம், அது முற்றாத தேங்காய். என்னங்க இளநீர் குடிக்கும்போது என்ன இளநீரை கேட்டால் நீ தேங்காய் கொடுத்து வச்சிருக்கிற, தேங்காய்னா என்ன முத்தி போச்சுன்னு அர்த்தம். ஸோ முற்றாத தேங்காய் இளநீர். இளம்பாக்கு நுழாய். அடுத்து இளநெல் கருக்கள். அடுத்து வாழைப்பிஞ்சு கச்சல், ரொம்ப முக்கியம். இது வாழைப்பிஞ்சு கச்சல் ரொம்ப முக்கியம். வாழை மரத்தின் வாழையின் மிக பிஞ்சு நிலையை நம்ம கச்சலுங்கிறோம். தாவரத்தின் குலை வகைகளை குறிக்கும் சொல் அவரை, துவரைய கொத்துங்கிறோம். கொடி, முந்திரி போன்றவரை குலைங்கிறோம். அடுத்து வாழை குலைய தாருங்கிறோம். ஸோ கேழ்வரகு சோளத்தை கதிருங்கிறோம். ஸோ நெல் திணைய அழகு குரலுங்கிறோம். ஸோ வாழைத்தாற்றின் பகுதியை சீப்புங்கிறோம். அடுத்து கெட்டு போனதை பத்தி சொல்றாங்க. கெட்டுப்போன காய்கனிக்கு வழங்கப்படும் இருக்க நுனியிலே சுருங்கிய காய் தூம்பல். அடுத்து சுருங்கிய பழம் சிவியல். அடுத்து புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி சொத்தை, சொத்தையாகி போச்சு. சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். குழுகுழுத்த பழம் அழியல். குழுகுழுத்து நாரிய பழம் அழுகல். அழுகல்ங்கிறது அது நாரிய பழம், குழுகுழுத்து நாரிய பழம். இப்போ சில மாம்பழம்னா பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கொல கொலன்னு ஆகி போயிடும், அது அழியல் சொல்கிறாங்க. கொல கொலன்னு ஆகி நாரி போச்சுன்னா அழுகல்னு சொல்கிறாங்க. பதராய் போன மிளகாய் சொண்டு. அடுத்து கோட்டான் உட்கார்ந்திருந்ததனால் கெட்ட காய் கோட்டான் காய். தேரை அமர்ந்ததனால் கெட்ட காய் தேரைக்காய். தேரை அமர்ந்ததனால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய். தென்னையின் கெட்ட காய், தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பழங்களின் தோல் பகுதியை குறிக்கும் சொல். மிக மெலியது தொலி. அடுத்து திண்ணமானது தோல், வன்மையானது தோடு, மிக வன்மையானது ஓடு. சுரையின் ஓடு குடுக்கை. தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டைங்கிறாங்க, மட்டை. அடுத்து நெல், கம்பு முதலியவற்றின் மூடி உமி அப்படிங்கிறாங்க, உமி. அடுத்து வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமியை கொம்மை அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக தானியங்களின் வழங்கும் பல்வேறு சொற்கள். நெல், புல் முதலிய தானியங்களை கூலம் சொல்றாங்க. அடுத்து பயிருன்னு சொல்றது அவரை, உளுந்து, பயிரை வாங்கிட்டு வா. அடுத்து வேர்க்கடலை, கொண்டை கடலை கடலைம்பாங்க. அப்புறம் கத்திரி மிளகாய விதைம்பாங்க. புளி அதெல்லாம் இருக்குல்ல, இந்த ருச்சு மரம்னு சொல்லுவாங்க, காஞ்சரி அதெல்லாம் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து அப்படிங்கிறது வேம்பு, அமனக்க முத்தும்பாங்க. ஸோ மா, பனை அதை நம்ம கொட்டைங்கிறாங்க. தென்னையின் வித்தை தேங்காய் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் புத்தகத்தில் உங்களுக்கு ஒன்றும் புரியாது, அப்படி இப்படி இருக்கும், தனியாக பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம். அவரை, துவரை என்ற முதிரை அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இளம் பருவத்தில் அப்ப முடிய போகுது. தாவரங்களின் இளம் பருவத்தினை குறிக்கும் சொற்கள். நெல் கத்திரிய நாற்று, நாற்று நடுறோம். அடுத்து மா, புளி, வாழைய கன்று, மாங்கன்று. வாழையின் இளநிலை குருத்து, வாழை குருத்து. தென்னை பிள்ளை, அப்புறம் விழா குட்டி. அடுத்து பனை மடலின்னு சொல்றாங்க. பனையின் இளநிலை பனை மடலி அல்லது வடலின்னு சொல்றாங்க. நெல் பைங்கூழ் இல்லை சோளம் பைங்கூழ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழரின் சிறப்பு இது ஒன்று பத்தாதாங்க. ஒரு தாவரத்தின் ஒவ்வொரு நிலையிலையும் பல வகையான தாவரங்களை பொறுத்து பெயர்கள் மாறுது. இதைத்தான் இதில் ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலத்தில் இந்த மாதிரி ஒரு இது கிடையவே கிடையாது. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை யார் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழாராய்ச்சி பாவனரும் வியந்த பெருமகனார் ரா இளம் குமரனார் அவர்கள். இளம் குமரனார். ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளூர் தவச்சாலை ஒன்றை அமைத்தார். மறந்துடக்கூடாது, திருச்சிராப்பள்ளியில் திருவள்ளூர் தவச்சாலை அமைச்சிருக்காரு. பாவனர் நூலகம் என்ற நூலகத்தை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலும் கற்றுக்கொண்டவர். தமிழ் திரு என்று அழைக்கப்பட்டவர் ரா இளங்குமரனார். இது ரொம்ப முக்கியம்.
தமிழ் திரு என அழைக்கப்பட்டவர் இவர் தான். உலகப்பென்று அழைக்கப்பட்ட ரா இளம் குமரனார். பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் கா அப்பாதுரை அப்படின்னு சொல்றாங்க. பன்மொழி புலவர் இன்னொருத்தர் இருக்கிறார், மறந்துடக்கூடாது. சரிங்களா? எஸ். இப்போ இவர் எழுதின நூல்கள். ஸோ இவர் எழுதின நூல்கள், படைப்புகள். ஸோ இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலகம் உரை, புறத்திரட்டு உரை. இந்த புறத்திரட்டு உரைனா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க. வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை. இந்த காக்கை பாடினிய உரை வித்தியாசமாக இருக்கு. சரிங்களா? மறந்துடாதீங்க. தேவநேயம். அடுத்து பன்மொழி புலவர் கா அப்பாதுரை அவர்கள். பன்மொழி புலவர். ஒருத்தர் சொல்றாங்க, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அப்படிங்கிறார். மாநாட்டிற்குரிய அம்மொழி தமிழ் மொழி. அம்மாநாட்டிற்குரிய மொழி அப்படித்தானே, கோலாலம்பூர்ல தானே ஃபர்ஸ்ட். ஆமா, இதைத்தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு சிறப்புக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. மொழிஞாயர் என்று அழைக்கப்பட்டவர் தேவனைய பாவனார். நான் சொன்னதுதான், போனதில் எடுத்தது. கடல் கடந்து முதலில் அச்சேறியது தமிழ். கடல் கலந்து ஃபர்ஸ்ட் அச்சேறியது தமிழ். எப்ப? போர்ச்சுகீசிய நாட்டில் தலைநகரம் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதல் தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அவ்வளவுதான். ஸோ கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இந்த லெசன் உங்களுக்கு கொஞ்சம் என்னப்பா இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, இந்த குருத்து, இந்த பனை ஓலை, இதெல்லாம் உங்கள் வாழ்நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒரு அண்டர்லைன் பண்ணி, தெரியாததை மட்டும் ஓகே அப்படின்னு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இது கஷ்டமான சாப்டர்னு பார்க்காம கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த பாடம் லெசன் நம்ம எடுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இத்துடன் முடிச்சுக்கலாம். ஸோ இது நடைபெறல பார்ட் சி முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் ஜிகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் முக்கியமான 50 லெசனை தேர்ந்தெடுக்க போகிறோம். அந்த 50 லெசனை உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ஃபாலோ பண்ண போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கும் அது பொருந்தும். மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட் பேஜில் ஃபாலோ பண்ணுறவங்களும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பார்ட் சியில் இது வரைக்கும் நம்ம முடிச்சது ஒட்டுமொத்தம் ஓவரால் டெஸ்ட். இந்த வாரம் அதை மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.